பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவேன் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய கருத்து? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபமா ஒரு 4-5 நாட்களா பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி, அதிமுக கட்சி, அதிமுக ஒருங்கிணைப்பு இதை பத்தி தான் பேச்சு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி நான் அதை பத்தி வெளிப்படையா பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சஸ்பென்ஸை கொளுத்தி போறாரு. கிட்டத்தட்ட இன்னொரு 3 நாள் 4 நாள் என்ன சொல்ல போறார் அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயத்தை இவங்க எல்லாருமே கடந்து போறாங்கன்னா, மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசாம கூட்டணி இருக்கா இல்லையா, அமித்ஷா போடுற கணக்கு என்ன, ஜாதி ரீதியா கணக்கு என்ன, ஓபிஎஸ் போடுற கணக்கு என்ன, டிடிவி போடுற திட்டம் என்ன, சசிகலா அவர்களோட நிலைப்பாடு என்ன, இப்படிதான் கடந்த காலமா போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஐயா செங்கோட்டையன் அவர்களும் அதுதான் பேசிட்டு இருக்காரு. அதாவது இன்னைக்கு ஓகே, அவருக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா தைரியமா இபிஎஸ் மீது குற்றச்சாட்டோ இல்ல இபிஎஸ் பத்தி ஏத்துக்கிறாரோ அதை வெளிப்படையா சொல்லலாம். எதற்கு 3 நாள் அவகாசம் கேட்கிறாரு? ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியினுடைய தன்மை, அதாவது வெயிட் பண்ணி பாக்குறது. இப்ப இது ஒரு போட்டிருக்காரு, அதுக்குள்ள யாருன்னா கூப்பிட்டு பேசணும், இல்ல அவருக்கு என்ன தேவை, ஒருவேளை மத்தவங்க எல்லாம் இப்ப ஒன்று சேர்றாங்க இல்ல வராங்கன்னா கணக்கு ஏதாவது முக்கியத்துவம் இல்லாம போயிடுமா? ஏன்னா இப்ப நயினார் நாகேந்திரன் அந்த சைடு வந்திருக்கிறாரு, இபிஎஸும் நயினாரும் ஒரு நல்ல நெருக்கத்தை கட்டுறாங்க, அதனால எதனா பாதிப்பு இருக்கா? ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்லன்னு இல்ல. அதை சொல்ல அந்த ஒரு தைரியம், அந்த தெளிவு இங்க ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு இல்லைன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். 2வது, இந்த மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. நான் இது இயற்கை ரீதியா எப்படி பாக்குறேன்னா, இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லது. யார் யார் என்னென்ன பிரச்சனை கொடுங்க, இஸ் பீன் டெஸ்டட், இஸ் பீன் சேலஞ்ச்ட். நேச்சுரல் செலக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வேற ஒரு சில விஷயங்களோட தாக்குதல், ஒரு சில பின்னடைவு, ஒரு சில பிரச்சனைகள், வெற்றி தோல்வி, இதெல்லாம் அது அடிபடும் போது அது தன்னை சரியாக்கி கொள்ளும். அப்படி ஒரு சோதனையான ஒரு பிரச்சனை, முதுகுல குத்துற அரசியல், அவரும் குத்தக்கூடியவர் தான், இவங்களும் குத்தக்கூடியவங்க தான், மாத்தி மாத்தி பண்றாங்க. அதிமுகவுக்கு இது ஒரு சோதனையான காலம். இது மக்கள் பார்ப்பாங்க. இது அதிமுக என்பது கரெக்டான பாதையில போகுதா போகலையா அப்படின்றத பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க இவர்களுக்கு உண்டான பிரச்சனையை தவிர்த்து மக்களோட சிந்தனையோ மக்களோட பிரச்சனையை எதிர்த்து 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் சமீப காலமா யாருமே செய்யறது கிடையாது. அதன் காரணமாக தான் ஊடகங்களையும் எல்லாத்திலுமே அதிமுக தான் பேசு பொருளா இருக்கு. அதிமுக பிளவு பத்தி தான் ஒரு பரபரப்பாக இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.